hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து exception handling தான் பார்க்க போறோம். Sorry for the delay, I have joined a bit late, but we'll start our exception handling. Just 2 minutes wait பண்ணுவோம். எல்லாரும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் let's start exception handling. ஓகேங்களா? It is a very easy and important topic which many of the developers needs to know. Developers in கிடையாது. If you are going to write a code, you must know what is exception handling and how to handle the exceptions. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ லைவா உங்களுக்கு டீச் பண்றதும் இல்லாம I have already uploaded a video on exception handling. If you want, you can go through that video also. அதுல நான் clear-ஆ explain பண்ணிருக்கேன். ஓகேங்களா? The same what I have explained there, இங்கேயும் அதே தான் நான் explain பண்ண போறேன். The same clear explanation we will be going to have on exception handling. Once இந்த exception handling வந்து நீங்க அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டீங்க, இந்த செஷன்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டடா இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் த பெஸ்ட். நீங்க வந்து இதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போய் நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபார் யுவர் லைஃப் டைம் நீங்க எந்த ஒரு ரிசோர்ஸும் சர்ச் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளியரான ஒரு வீடியோவா தான், கான்செப்டா தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்க போகுது. So let's start our exception handling. First வந்து introduction to exception handling. ஓகேங்களா? introduction என்னன்னு பாத்தீங்கன்னா exception handlingனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we need to know what is exception. exceptionனா என்ன? So first thing, ரியல் வேர்ல்டு சினாரியோல எக்ஸெப்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ. ஓகேங்களா? சடனா வந்து கரண்ட் போயிடுது. கரண்ட் போறங்காட்டிக்கு வைஃபை வந்து கட் ஆயிடுது. ஸோ வைஃபை கட் ஆகிறதால உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்க வந்து கான்சென்ட்ரேட்டடா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் டியூ டு சம் நான் வந்து அதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ டியூ டு சம் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆக போகுது. பிகாஸ் வந்து வீடியோ இஸ் கோயிங் டு ஸ்டாப். இப்ப இந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகுது இல்லையா, டியூ டு சம் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், சடன் நெட்வொர்க் இஷ்யூ, சடனா வந்து கரண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்னால your normal flow of the program, flow of the application gets disturbed அப்படின்னா that is what an exception. exceptionனா என்னது? an unexpected event that disrupts the normal flow of the program. That is what எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன்னா என்னன்னு சொல்லுங்க? ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். நீங்க இப்ப வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடா நான் இந்த செஷன் வந்து அட்டென்ட் பண்ணி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க. சடனா வைஃபை கட் ஆயிடுது டியூ டு சம் நெட்வொர்க், டியூ டு எலக்ட்ரிசிட்டி கட்டு, நமக்கு நெட்வொர்க்கும் கட் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது, நீங்க கான்சென்ட்ரேட்டடா உட்கார்ந்துட்டு இருந்த கிளாஸ் வந்து டியூ டு சம் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் உங்களோட நார்மல் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா விச் இஸ் கால்ட் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன்னா என்னது? an unexpected event that disrupts the normal flow of the program. That is what exception. ஓகேங்களா? இன்னொரு சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, you are waking up at 8 o'clock to learn something. 8 o'clock நீங்க அலாரம் வைக்கிறீங்க, எழுந்திருக்கிறீங்க, and then வந்து you are getting ready. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க 8 மணிக்கு எழுந்த காட்டிக்க ஒரு 10 மணி பாக்கல, நீங்க எப்பயுமே 10 o'clock எழுந்திருக்க பர்சன் 8 மணிக்கே சீக்கிரம் எழுந்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு தேவையில்லாம ஸ்லீப் வந்து, that sleep is an unexpected event which is going to disturb your concentration. Those are all called as exceptions. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட் வந்து உங்களோட நார்மல் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா which is an exception. That is what exception. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
இன்னொரு சினாரியோன்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் an ஆஃபீஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஆஃபீஸ். நீங்க நார்மலா ஆஃபீஸ்க்கு பைக்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் பைக்ல போறீங்க, அதே வேலை தான் போறீங்க. இன்னைக்கு திடீர்னு உங்களோட பைக்கோட டயர் பங்க்சர் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். பஞ்சர் ஆகும்லாம் நினைச்சு நம்ம போறது கிடையாது இல்லைங்களா? அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து உங்களோட நார்மலா எப்பயும் போய் ஆஃபீஸ்க்கு 9 o'clock ரீச் ஆகிற உங்களை, விச் மீன்ஸ் நார்மலி நீங்க போற ஒரு விஷயத்த தட் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் இஸ் டிஸ்டர்பிங். தட் இஸ் வாட் எக்ஸப்ஷன். நார்மலி இன் ப்ரோக்ராமிங்னாலும் சரி, இன் அவர் ரியல் லைஃப்னாலும் சரி, நிறைய எக்ஸப்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகும். டே டு டே லைஃப்ல நீங்க பாக்குறதுல நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து இது எக்ஸப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமிங் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகாம இருந்தா இருக்கிறதால we are not accepting that. போத் அதுவும் எக்ஸப்ஷன் தான், இதுவும் எக்ஸப்ஷன் தான். நம்ம ப்ரோக்ராம்ல வரங்காட்டிக்கு எக்ஸப்ஷன் சொல்றோம். இதே ரியல் லைஃப்ல வந்தா என்ன இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். எக்ஸப்ஷன் என்னது? அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் தட் டிஸ்டர்ப்ஸ் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம். தட் இஸ் வாட் எக்ஸப்ஷன். ஓகே, எக்ஸப்ஷன்னா என்னன்னு நீங்க ரியல் டைம்ல எல்லாம் சொல்லிட்டீங்க. வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஆன் டெக்னிக்கல் வேர்ல்ட்? டெக்னிக்கல் வேர்ல்ட்ல எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டேட்டாவை ரீட் பண்ணணும். ஓகேங்களா? யூ நீட் டு ரீட் டேட்டா ஃப்ரம் த ரிமோட் ஃபைல். ஓகேங்களா? இப்ப நான் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். ரிமோட் ஃபைல் அந்த லொகேஷன்ல ஃபைல் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ரீட் டேட்டா அண்ட் டூ சம் ஆப்ரேஷன் சொல்லிட்டேன். ஒருவேளை என் சிஸ்டம்ல அந்த லொகேஷன்ல ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்னால நானே அதை டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த விஷயத்தால என்னோட ரீட் டேட்டா ஃப்ரம் த ரிமோட் ஃபைல், அதுக்கு அடுத்து வந்து ரிமோட் ஃபைல்ல டேட்டாவை ரீட் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நார்மல் ஃப்ளோ, அந்த நார்மலா ஒர்க் ஆகுறது டியூ டு சம் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், இட் இஸ் கெட்டிங் disturbed. This is something in a technical term. நான் ஒரு டேட்டாவை ரிமோட் ஃபைல்ல ரீட் பண்ணன்னு சொல்றேன். அந்த ரிமோட் ஃபைல்ல அந்த டேட்டா அந்த ரிமோட் லொகேஷன்ல அந்த ஃபைலே இல்லைன்னா, which is an unexpected event, but it is going to make our application to நார்மலா வந்து நம்ம அப்ளிகேஷனை ஃப்ளோ ஆகாம இட் வில் அப்நார்மலா டெர்மினேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இப்ப எக்ஸப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏன் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும்? பர்பஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். பர்பஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், எக்ஸப்ஷனை ஏன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு விஷயம் அப்நார்மலா நடக்குது. இப்ப நான் வந்து 9 o'clock ஆஃபீஸ் போக வேண்டியது டியூ டு சம் பங்க்சர் இஷ்யூனால 12 o'clock ஆஃபீஸ் போறேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் அன் அப்நார்மல் பிஹேவியர். எனக்கு அந்த அப்நார்மல் பிஹேவியர் நடக்க கூடாது. வாட் எவர் ஹேப்பனிங், இப்ப பங்க்சர் ஆகுது அப்படின்னா ஐ வாண்ட் டு ஹாவ் அ பேக்கப். ஓகேங்களா? நான் ஸ்டெப்னி வச்சிருக்கணும், ஏதாச்சும் வச்சிருக்கணும். அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஐ வாண்ட் டு ஹேண்டில் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அப்நார்மல் பிஹேவியர் ஐ வாண்ட் டு கிரேஸ்ஃபுல்லி டூ தட் அண்ட் 9 o'clock நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ இது என்னன்னா, இப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஹேப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்னால என்னோட ப்ரோக்ராம் அப்நார்மலா டெர்மினேட் ஆகக்கூடாது, அப்நார்மலி எதுவுமே நடக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு கிரேஸ்ஃபுல்லி டெர்மினேட் மை அப்ளிகேஷன். தட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எல்லாருமே டெய்லியும் வந்து டயர் பஞ்சர் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப்னி வச்சுட்டு போறது கிடையாது. ஒருவேளை டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு ஹேண்டில் தட் இஸ் போய் நான் ஸ்டெப்னி வைக்கிறேன். அதே மாதிரிதான் எப்பயுமே எக்ஸப்ஷன் அக்கர் ஆகும்னு நான் சொல்லல. எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா, ஒருவேளை டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நான் 12 o'clock ஆஃபீஸ் போகணும், பஞ்சர் ஒட்டிட்டு நான் ஆஃபீஸ் போகணும். தட் வில் டிலே மீ அண்ட் தென் அந்த 12 o'clock வரைக்கும் இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஐ நீட் டு ரீஷெட்யூல் இட். ஸோ இந்த மாதிரி அப்நார்மலி எதுவுமே நடக்கக்கூடாது. மை ப்ரோக்ராம் ஷுடன்ட் அப்நார்மலி டெர்மினேட். ஐ நீட் டு கிரேஸ்ஃபுல்லி ஹேண்டில் அண்ட் கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்றோம். ஓகேங்களா? ஓகே,
இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம ஹில் ஏறும்போது தலைவலிக்குமான்னு கேட்டா கிடையாது. பட் ஃபார் சேஃப்டி வி ஆர் ஹேவிங் தட் பேராசிட்டமல். தலைவலி தைலம் வாமிட் வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாமே ஃபார் சேஃப்டி பர்பஸ் வி ஆர் ஹேவிங் இட். அதே மாதிரிதான் எக்ஸப்ஷன் வந்தே ஆகணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. ஒருவேளை எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா ஐ நீட் டு ஹேண்டில் இட். ஓகே, that is what exception handling. Purpose of exception handling is I want to, instead of abnormal termination, I want to gracefully terminate my program. That is the main purpose of exception handling. ஓகேங்களா? இத டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா I will be explaining one more scenario on technical terminology. இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸை ஓபன் பண்ணி அதுல சில ஆபரேஷன்ஸ் பண்றீங்க. டேட்டாபேஸ்ல நீங்க சில ஆபரேஷன்ஸ் பண்றீங்க. நான் வந்து ஓபன் டேட்டாபேஸ், ரீட் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ். ஆஃப்டர் தட் டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து க்ளோஸ் டேட்டாபேஸ்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப டேட்டாபேஸ் நான் ஓபன் பண்ணும் போதே ஐ எம் கெட்டிங் த எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த எக்ஸப்ஷன் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் which is not going to perform all other two steps, my program is going to terminate at this step. That is what abnormal termination. Once abnormal termination நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ரீட் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸும் நடக்காது, and then க்ளோஸ் டேட்டாபேஸும் நடக்காது. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, ஓகே எனக்கு எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன் கிடைச்சிருச்சு, ஸோ அதனால என்னால டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. தட் இஸ் வெல் அண்ட் குட், அதை நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா இந்த க்ளோஸ் டேட்டாபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் திங், நீங்க டேட்டாபேஸை ஓபன் பண்றீங்க, ஆனா அதை நீங்க க்ளோஸ் பண்ணல. ஸோ கனெக்ஷன் இஸ் ஸ்டில் ஓபன். சி கனெக்ஷன் வந்து இன்னும் ஓப்பனா இருக்கு. ஓகே ஃபைன், ஒரு கனெக்ஷன் ஓப்பனா இருக்கிறங்காட்டிக்கு என்ன ஆயிட போகுது, சரி ஓகே விட்டுருங்க. இப்ப செகண்ட் பர்சனும் வராங்க, செகண்ட் பர்சனுக்கும் சேம் எக்ஸப்ஷன் வருது, அண்ட் தென் வந்து எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அந்த லைனோடயே வந்து அது முடிஞ்சிடும். கரெக்டா? ஸோ ஆஃப்டர் தட் எங்கேயுமே எதுவுமே நடக்காது. ஸோ இப்பயும் டேட்டாபேஸ் க்ளோஸ் ஆகல. ஓகே, அப்ப செகண்ட் பர்சனோட டேட்டாபேஸும் க்ளோஸ் ஆகல. இதே மாதிரி 10 மெம்பர்ஸ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, எக்ஸப்ஷன் வந்து டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணல. அப்ப 10 மெம்பர்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க, என்னோட டேட்டாபேஸோட கனெக்ஷன் கெப்பாசிட்டி இப்ப வந்து 11 மட்டும்தான் வச்சுக்கோங்க, சாரி 10 மட்டும்தான் வச்சுக்கோங்க. அப்ப 11th மெம்பர் எக்ஸப்ஷனே இல்லாம நான் வந்து ஒருத்தன் ஓபன் பண்ணணும்னு நினைக்கும் போது இட் இஸ் நாட் அலோவிங் அஸ் டு ஓபன் த டேட்டாபேஸ். Why? Because ஆல்ரெடி 10 கனெக்ஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கு. இப்ப என்கிட்ட கனெக்ஷன்ஸ் அவைலபிள் இல்ல, ஸோ அதனால என்னால ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுது. அப்ப அந்த 11th பர்சன் என்ன பண்ணாங்க, அவங்களால டேட்டாபேஸ ஓபன் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷன் ஹேப்பன். அந்த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷன் ஹேப்பன் ஆனதால நான் டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணல. ஸோ இட் வில் மேக் அவர் சிஸ்டம் டு கிராஷ். ஓகேங்களா? இட் வில் மேக் அவர் சிஸ்டம் டு கிராஷ். டு அவாய்ட் தோஸ் சினாரியோஸ் நான் வந்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். த மெயின் திங் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இஸ் நான் வந்து என்னோட ப்ரோக்ராமை அப்நார்மலா டெர்மினேட் பண்ணக்கூடாது. அப்நார்மலா டெர்மினேட் பண்ண அப்படின்னா தான் டேட்டாபேஸ் ஓப்பன் ஆயிடுக்கு, அதை க்ளோஸ் யாரும் பண்ண போறது இல்லை. அப்நார்மல் டெர்மினேஷனா இங்க எக்ஸப்ஷன் வந்துச்சா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது டெர்மினேட் ஆகி போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்நார்மலி என் ப்ரோக்ராமை நான் டெர்மினேட் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் டு கிரேஸ்ஃபுல்லி டெர்மினேட் மை அப்ளிகேஷன். தட்ஸ் வை வி ஆர் ஹேவிங் exception handling. That is the main purpose of exception handling. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் தட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்? பர்பஸ் தெரிஞ்சிச்சு, எக்ஸப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மீனிங் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், மீனிங் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப இங்க வந்து ஒரு எக்ஸப்ஷன் வருதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா ஐ வாண்ட் டு ப்ரொவைட் அன் ஆல்டர்னேட்டிவ் வே டு ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் டு ரன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு டயர் பஞ்சர் ஆகுமான்னு கேட்டா பஞ்சர் ஆகாது.
ஒருவேளை பஞ்சர் ஆச்சுன்னா ஐ நீட் டு ஃபைண்ட் த ஆல்டர்னேட்டிவ் வே. தட் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் நான் ஸ்டெப்னி வச்சிருக்கணும். ஒன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஐ வில் சேஞ்ச் த டயர். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட மெயின் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, for defining a alternative way, defining an alternative way to continue, alternative way to continue the rest of the program normally. இப்ப எனக்கு டேட்டாபேஸ்ல எக்ஸப்ஷன் வருது, ஓகே ஃபைன். ஒன்ஸ் எக்ஸப்ஷன் வந்தாலும் ஐ வாண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் டு எக்ஸிக்யூட் நார்மலி. ஸோ நான் என்ன பண்ணும், ஐ வாண்ட் டு டிஃபைன் அன் ஆல்டர்னேட்டிவ் வே. இப்ப எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்ன்ற ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் எனக்கு இருக்கணும். தென் ஒன்லி மை ப்ரோக்ராம் வந்து நார்மலா ரன் ஆகும். ஓகே ஃபைன். திஸ் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இஃப் யூ ஆர் கோயிங் டு டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், இப்ப பஸ் டிக்கெட் இல்ல அப்படின்னா யூ வில் பி புக்கிங் ட்ரெயின் டிக்கெட், கரெக்டுங்களா? ஸோ பஸ் டிக்கெட் இல்லைன்னா யூ வில் பி கோயிங் டு புக் அ ட்ரெயின் டிக்கெட். தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மீன்ஸ். பஸ் டிக்கெட் இல்ல, ஸோ ஐ ஹாவ் அன் அனதர் வே அண்ட் ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் இட். தட் இஸ் வாட் அன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? Okay. Next, the main meaning and purpose, exception என்ன எல்லாமே we got understood, right? Okay. இப்போ the main programல பாருங்க, நான் வந்து read data from some file on some remote location. Read data from remote location file. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுதான் வந்து என்னோட சினாரியோன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒருவேளை இந்த ரிமோட் லொகேஷன்ல ஃபைல் இல்ல அப்படின்னா, விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல எனக்கு ஃபைல் இல்லைன்னா ஐ வாண்ட் டு ஹேண்டில் திஸ், ரைட்? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இப்ப ஒருவேளை ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்றது? இந்த இடத்துல வந்து ஃபைல் ரிமோட் லொகேஷன்ல இருக்க ஃபைல ரீட் பண்ணுன்னு சொல்றோம். அப்ப ரிமோட் லொகேஷன்ல அந்த ஃபைல் இல்லைன்னா என்ன பண்றது? ஸோ அப்ப இல்ல அப்படிங்கும்போது ஆப்வியஸா we will be going to get an exception, right? ஸோ அதனால அந்த எக்ஸப்ஷனை ட்ரை பிளாக் குள்ள போட்டுட்டு, பிகாஸ் ஆப்வியஸா எனக்கு தெரியும் ஒருவேளை ஃபைல் இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு கெட் அ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். ஸோ ட்ரை பிளாக்ல நம்ம அந்த கோடை போட்டுட்டு கேட்ச் பிளாக்ல எக்ஸப்ஷன் ஈன்னு போட்டு இன்சைட் திஸ் ஒருவேளை அந்த இடத்துல ஃபைல் இல்லைன்னா ஐ எம் டிஃபைனிங் அன் ஆல்டர்னேட்டிவ் வே, விச் மீன்ஸ் எனக்கு அந்த இடத்துல ஃபைல் இல்லப்பா, அப்ப என்ன பண்ணணும், ஐ நீட் டு டிஃபைன் அன் ஆல்டர்னேட்டிவ் வே டு ஹேண்டில் தட் எக்ஸப்ஷன். ஒருவேளை எக்ஸப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி நான் வந்து அந்த இடத்துல ஃபைலை கொடுத்துருக்கேன். ஆனா ஒருவேளை அங்க ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா ஆப்வியஸா ஐ வில் கெட் அன் எக்ஸப்ஷன். ஒன்ஸ் எக்ஸப்ஷன் இஸ் காட், I want to define an alternative way to handle that exception. அப்ப நான் alternative way கொடுக்கலனா இங்கேயே வந்து என் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும் and then it won't go move forward. எனக்கு அந்த சினாரியோ எதுவுமே இருக்கக்கூடாது. I want to define an alternative way. That's why I have given it inside a try block. Try block குள்ள கொடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன, if whatever ட்ரை பிளாக்குள்ள நீங்க என்ன மாதிரியான கோடு கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்கி கோட். இப்போ ஒரு வேளை வந்து ஒரு சில கோடு வந்து எக்ஸப்ஷன் வரப்போகுது அப்படின்னா தோஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்கி கோட்ஸை நீங்க வந்து ட்ரை பிளாக்ல கொடுக்கணும். ஓகே, whatever code which is going to rise exception அந்த கோட் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பிளாக்ல கொடுக்கணும். அண்ட் வாட் இஸ் ஆன் த கேட்ச் பிளாக் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா how you will handle that handling code, you need to give it inside the catch block. ஓகே, எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்ற கோடை யூ நீட் டு கிவ் இட் இன்சைட் த ட்ரை பிளாக். ஒருவேளை எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா the catch block is going to be the handling code.
ஓகே, எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா என்ன எனக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நான் கேட்ச் பிளாக்ல கொடுக்கணும். எக்ஸப்ஷன் வரப்போற கூட, ஆனா அது ஆப்வியஸா எக்ஸப்ஷன் வருமானு கிடையாது கேட்டீங்கன்னா இல்ல. ஒருவேளை எக்ஸப்ஷன் வந்தா அந்த மாதிரியான ரிஸ்கி கூட யூ நீட் டு கிவ் இட் இன்சைட் அ ட்ரை பிளாக். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த கேட்ச் பிளாக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் மேக் மை சிஸ்டம் டு ஸ்டாப் அப்நார்மலி, it will make my system to stop normally, which means graceful termination will happen instead of abnormal termination. So அதுக்கு நான் என்ன பண்ணணும், this is try blockல நான் risky code கொடுக்கணும். once exception வந்துச்சு அப்படின்னா it will automatically go inside the catch block. okay, so far ஏதாச்சும் doubts இருக்கா யாருக்காச்சும்? if any doubts is there, let me know, or else we are moving on to the next topic. Anyone has any doubts? Anyone? I consider this as a no from your end. So அதனால நான் I'm going on to the next topic. Next என்னன்னு பாத்தீங்கன்னா, if you need to learn this try catch and all exception handling, we need to learn something called as runtime stack mechanism. Runtime stack mechanism அப்படின்னா என்னன்னு பாப்போம். first inside the main class I'm going to do something. நான் என்ன பண்றேன், inside the main class there is a main method. in this main method I'm going to call m1. ஓகேங்களா, and I'm going to create a m1 method also which is going to call m2. again I'm going to create m2 method, and here I'm going to give system.out.println of I'm m2 method called by m1 method. ஓகேங்களா, this is what the output I'm going to write. இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I'm simply running this one அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், இந்த மெயின் மெத்தட் internally calling the m1 and m1 is internally calling the m2 and m2 வந்து எனக்கு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. கரெக்டுங்களா? ஓகே, let me copy this method and let's see how this mechanism works. okay, this is what the output. now நான் வந்து பெயிண்ட்ல I'm going to show you how it is working. see, first என்னோட கோடை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். see, okay, இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஆப்வியஸா நமக்கு தெரியும் whenever you are running a program, எப்பயுமே whenever you are running a program there is a main thread. obviously ஒரு thread இருக்கும், அந்த threadோட பேரு main thread which is a default thread. ஓகேங்களா, இப்ப இந்த மெயின் த்ரெட் கோயிங் டு ரன். கரெக்டா? அப்ப ஒவ்வொரு த்ரெட் ரன் ஆகும் போதும் இட் வில் கிரியேட் அ ஸ்டாக் இன் த JVM. ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னா மெயின். ஓகேங்களா? ஓகே, மெயின் த்ரெட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் த்ரெட்ல வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் ஆர் தேர் அதோட என்ட்ரி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மெத்தட் இருக்கு, மெயின் மெத்தட் இருக்கா, ஸோ மெயின் மெத்தடோட என்ட்ரி உள்ள இருக்கும். ஆஃப்டர் தட் மெயின் மெத்தட் இஸ் காலிங் த m1 மெத்தட். m1 மெத்தடும் ஸ்டாக்ல இன்சர்ட் ஆயிடும். தட் m1 மெத்தட் இஸ் கோயிங் டு கால் த m2 மெத்தட். ஸோ m2 மெத்தடையும் நான் ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப m2 மெத்தட் என்ன பண்ணுது, எனக்கு system.out.println ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி m1க்கு கொடுத்துருது. கரெக்டா? ஓகே, இப்ப m2 வந்து அதோட ஒர்க் முடிஞ்சதையும் அது வந்து ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஆஃப்டர் தட் m1 வந்து இப்ப m2 கிட்ட இருந்து system.out.println of hello I'm m2 called by m1ன்றத வாங்கிடுச்சு.
Okay, once it is done its work, it is going to get removed from the stack. இந்த மெத்தடை யார் கால் பண்ணிருக்கா? மெயின் கால் பண்ணிருக்காங்களா? இப்ப மெயின் வந்து எனக்கு என்ன பண்ணும், அவுட்புட்ல I am M2 மெத்தட் கால்டு பை M1 சொல்லும். ஓகே, இட் காட் எக்ஸிக்யூட்டட். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு கன்சோல்ல அவுட்புட்டும் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாமே I got executed, right? And main execute ஆயிடுச்சு. So every method got removed from the stack. Once வந்து ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சா? ஸோ எம்டியான ஸ்டாக்கை நம்ம ஜேவிஎம் டெஸ்ட்ராய் பண்ணிரும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்குக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are having the note of whatever active methods are there and என்னென்னலாம் ப்ராசஸ் ஆயிடுக்கு எல்லாமே நம்ம keeping a note, right? இந்த ஸ்டாக்குக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஃப்ரேம் ஆர் ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்டிவேஷன் ரெக்கார்ட். வென்எவர் நம்ம ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம டெர்மினேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாக்க ஜேவிஎம் will get destroyed. ஓகேங்களா? that is what that is what the behavior by JVM. இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா runtime stack mechanism. What is this mean? Runtime stack mechanism. ஓகேங்களா? ஓகே, this is what runtime stack mechanism. whenever ஒரு த்ரெட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்கை நம்ம ஜேவிஎம் கிரியேட் பண்ணோம். அந்த ஸ்டாக்ல வந்து அந்த த்ரெட் என்னென்ன மெத்தடை பெர்ஃபார்ம் பண்ண போகுதோ அந்த மெத்தட் எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கும். எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது, இப்ப வந்து இந்த மெயின்ன்ற மெத்தட் M1 கால் பண்ண போது M2 கால் பண்ண போதுன்னா ஓகேன்னு சொல்லி நோட் கீப் பண்ணிக்கும். ஒன்ஸ் இந்த மெத்தட் வந்து அதோட ஒர்க்கை முடிச்சிருச்சு அப்படின்னா இட் வில் ரிமூவ் இட் ஃப்ரம் த ஸ்டாக். once the stack becomes empty நம்ம ப்ரோக்ராம டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸ்டாக்க நம்மளோட JVM destroy பண்ணிரும். before terminating our program the stack is empty அப்படின்னா நம்ம JVM will destroy the stack. okay, that is what going to happen. this is a runtime stack mechanism. ஓகேங்களா? ஓகே, திஸ் மெக்கானிசம்க்கு பேர் என்னது? ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம். ஒவ்வொரு டைமும் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது ஒரு த்ரெட் கால் ஆகும். பை டிஃபால்ட் வி ஆர் ஹேவிங் அ மெயின் த்ரெட். அந்த மெயின் த்ரெட்டுக்கு எந்த த்ரெட்டா இருந்தாலும் இட் வில் கிரியேட் அ ஸ்டாக். அந்த ஸ்டாக்ல இட் வில் கீப் அ ரெக்கார்ட் ஆஃப் வாட் எவர் மெத்தட்ஸ் காலிங், வாட் எவர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் காலிங் எல்லாத்தையும் அந்த மெத்தட்ல நோட் பண்ணி வச்சுக்கோம். ஒன்ஸ் திஸ் மெத்தட் completes its process, then அந்த மெத்தடோட காலை ரிமூவ் பண்ணிடும். ஒன்ஸ் நம்ம ஸ்டாக் வந்து இந்த மாதிரி எம்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஃபோர் டெர்மினேட்டிங் அவர் அப்ளிகேஷன் ஆர் ப்ரோக்ராம் நம்மளோட ஸ்டாக்கை JVM டெஸ்ட்ராய் பண்ணிடும். தட் இஸ் வாட் ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஒன் மோர் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, சி இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒன்று உங்களுக்கு ஷோ பண்றேன். சி ஹியர் இன் திஸ் மெத்தட் நான் என்ன பண்றேன்னா system dot out dot println of 10/0. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு நம்பரை ஜீரோவால நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆப்வியஸ்லி கெட் அன் அரித்தமெட்டிக் எக்ஸப்ஷன். ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் அன் எக்ஸப்ஷன். கரெக்டா? இந்த எக்ஸப்ஷன் எப்படி வருது, இன் ரன் டைம் ஸ்டாக்ல அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் அந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். I'm going to paste it here. Okay. இப்ப எனக்கு ஒரு ஸ்டாக் கிரியேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? மெயின் இருப்பாங்க. ஓகே, ஆஃப்டர் மெயின் இஸ் காலிங் M1. ஓகே,
After m1 is getting called by m1 is calling m2. Okay, இப்ப இந்த மெயின்ல இந்த m2 வந்து என்ன பண்ண போகுதுன்னா எக்ஸப்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போகுது. so m2 is the person who is going to create an exception. அப்ப இந்த m2 என்ன பண்ணுது, நமக்கு எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணுதா. ஸோ எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ற மெத்தட் m2 which is responsible for creating an exception object. இந்த m2 மெத்தட் தான் என்னன்னா எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்ப இந்த m2 வந்து வித் எலோனா வந்து கிரியேட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. m2 the method which is causing the exception is responsible for creating a exception object. exception object தனியா கிரியேட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, with the help of a JVM it will create the exception object. So with the help of JVM exception object create பண்ண போகுது. இந்த exception objectல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா name of the exception. exception objectல என்ன இருக்கும், name of the exception. name of the exception என்னது, arithmetic exception. So அந்த arithmetic exception இருக்கும். After that name of the exception க்கு அப்புறமா description, எதனால அந்த exception arise ஆகுது. description is divided by 0, we are getting that exception. கரெக்ட்டுங்களா. after that stack trace இருக்கும். ஓகேவா. stack traceனா எந்த மெத்தட் கால் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸப்ஷன் யார் அரைஸ் பண்ணானா m2ன்றவங்க அரைஸ் பண்ணாங்க. m2வை m1 கால் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துலயும் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். ஆஃப்டர் தட் m1 வந்து மெயின் கால் பண்றாங்க, அங்கேயும் எக்ஸப்ஷன் ஆகும்னு பர்ஃபெக்ட் ஸ்டாக் ட்ரேஸ் எனக்கு கொடுக்கணும். தட் இஸ் வாட் திஸ் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு ஹேவ். ஸோ எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன கொடுக்க போகுது, which is going to tell us what is the name of the exception, what is the description of the exception and what is the stack trace for this. So இப்போ நீங்க வந்து நம்மளோட அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா see exception ஓட நேம் என்னது, java.lang.arithmetic exception is the exception name. After that description is divided by 0, because of that I am getting that exception. stack trace இந்த main என்ற கிளாஸ்ல m2 தான் வந்து எனக்கு எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் எங்க கிரியேட் ஆச்சு, m2ல. ஆஃப்டர் m2 நமக்கு சிக்ஸ்த் m1ல லைன் நம்பர் 6ல எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா தட் இஸ் த காலிங் பிளேஸ் ஆஃப் தட் எக்ஸப்ஷன். ஆஃப்டர் தட் இந்த m1ஐயும் கால் பண்ணியிருக்காங்க, எங்க மெயின்ல தேர்ட் லைன்ல கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. திஸ் கைண்ட் ஆஃப் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இஸ் given to us via the exception object created by m2 method. So m2 methodல தான் exception arise ஆன காட்டிக்க this method is responsible for creating the exception object. Okay, fine. So இப்ப நமக்கு இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்கும், நேம் ஆஃப் தட் எக்ஸப்ஷன், எதனால அந்த எக்ஸப்ஷன் அரைஸ் ஆச்சு, அண்ட் தென் ஸ்டாக் ட்ரேஸ் ஆஃப் தட் எக்ஸப்ஷன், எவ்ரிதிங் வில் பி ஹேவிங். ஓகே, இப்ப இந்த இடத்துல எக்ஸப்ஷன் வந்திருக்கா. இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஸ்டாக் ட்ரேஸ் மூலமா ஒன்ஸ் வந்து எக்ஸப்ஷன் வரல, நார்மல் ஃப்ளோல இருக்கீங்க, அப்ப ஒன்ஸ் m2 கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஓகே ஃபைன், அடுத்து m1 கம்ப்ளீட்டா ஓகே ஃபைன், மெயின் கம்ப்ளீட்டா ஓகே ஃபைன். ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸ்டாக் வந்து எம்டியா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், we will be going to destroy this stack before terminating the program. கரெக்டா. இப்ப இந்த m2ல எக்ஸப்ஷன் வந்துருச்சு. m2ல எக்ஸப்ஷன் வந்த காரணத்தால நம்ம ப்ரோக்ராம் வந்து எல்லாம் ரன் ஆகல, இங்கேயே வந்து டெர்மினேட் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னாலே அப்நார்மலி அந்த இடத்துலயே டெர்மினேட் ஆயிடும். அதுக்கு அடுத்து என்ன இருந்தாலும் அது ப்ராசஸ் பண்ணாது. வாட் எவர் யூ ஹாவ் ரிட்டன், நத்திங் கெட்ஸ் ப்ராசஸ்ட். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா எக்ஸப்ஷன் வந்தாலே இட் வில் அப்நார்மலி டெர்மினேட் அவர் ப்ரோக்ராம். ஓகே, இப்ப நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்நார்மலி டெர்மினேட் ஆகுது. ஆப்வியஸா நான் வந்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணல, கரெக்டா, அப்நார்மலி டெர்மினேட் ஆகுது. இப்ப m2 கிட்ட என்னோட ப்ரோக்ராம் என்ன கேட்கும் அப்படின்னா, உன்கிட்ட எக்ஸப்ஷன் வருதுப்பா, நீ வந்து ஏதாச்சும் ஹேண்ட்லிங் கோடு வச்சிருக்கியான்னு கேட்கும். அப்ப என்னோட m2 என்ன சொல்லுது,
என்கிட்ட எந்த ஒரு ஹேண்ட்லிங் கோடும் இல்லைன்னு சொல்லுது. இஃப் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹேண்ட்லிங் கோட், தென் வந்து அதோட காலிங் மெத்தட் யாரு? M1. M1 கிட்ட கேக்குது, நீயாச்சும் ஏதாச்சும் ஹேண்ட்லிங் கோட் வச்சிருக்கியா? M2 வந்து எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிருக்குன்னு சொல்லும். ஓ, M2 வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிருக்கா, எனக்கு இது முன்னாடியே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சிருந்தாவாச்சும் நான் ஹேண்ட்லிங் கோட் வச்சிருப்பேன். இப்ப எனக்கு முன்னாடியே எக்ஸப்ஷன் வரும்னு தெரியாததால ஐ எம் நாட் ஹேவிங் எனி ஹேண்ட்லிங் கோட். ஓகே ஓகே ஃபைன். இப்ப மெயின் கிட்ட வருது, நீ தானே வந்து ப்ரோக்ராம ரன் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். எக்ஸப்ஷன் வந்து M2 கிட்ட இருந்திருக்கு. M1 வந்து M2 மெத்தடை கால் பண்ணதால M1லயே எக்ஸப்ஷன் வந்திருக்கு. இப்ப நீ M1 கால் பண்றதால உனக்கும் எக்ஸப்ஷன் வரும். ஏதாச்சும் நீ எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு கோட் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும். என்கிட்டயும் எந்த கோடுமே இல்லையே எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்குன்னு நம்ம மெயின் மெத்தடும் சொல்லும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆப்வியஸா கோயிங் டு அப்நார்மலி டெர்மினேட், பிகாஸ் நான் வந்து எந்த ஒரு ஹேண்ட்லிங் கோடும் வச்சுக்கல. இப்ப ஒன்ஸ் ஒரு மெத்தட் வந்து அப்நார்மலி டெர்மினேட் ஆகுது, எக்ஸப்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னா என் ஜேவிஎம்ல டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு ஒரு விஷயம் இருக்கு. டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். இந்த டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளி நமக்கு வந்து ஓகே நீ எதுவுமே பண்ணல, நீ அதை ஹேண்டில் பண்றதுக்கும் ஒன்னும் பண்ணல, ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லரா நான் என்ன பண்றேன், என்ன எக்ஸப்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்சோல்ல பர்டிகுலர் யூசருக்காச்சும் நான் சொல்றேன். ஸோ அந்த யூசருக்கு நான் வந்து என்னென்ன எக்ஸப்ஷன் வந்திருக்குன்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு டெர்மினேட் மை ப்ரோக்ராம் அப்நார்மலி. ஸோ என்னோட டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னை கால் பண்ற மெத்தட்ஸும் சரி, என்ன நான் எழுதியிருக்க எந்த மெத்தட்ஸுமே வந்து என்னோட எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணல. ஸோ ஆஸ் அ டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் த எக்ஸப்ஷன். ஒன்ஸ் எக்ஸப்ஷன் அரைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் ஹேண்டில் பண்றேன். ஆனா வந்து இது ஹேண்ட்லிங் கோடெல்லாம் கிடையாது. சிம்பிளி இட் இஸ் கோயிங் டு டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வை தட் எக்ஸப்ஷன் ஹேப்பன் அண்ட் எதனால என்னோட ப்ரோக்ராம் வந்து அப்நார்மலி ஸ்டாப் ஆச்சு. எக்ஸப்ஷன் எங்க எக்ஸப்ஷன் வந்திருக்கு, எக்ஸப்ஷன் எந்த த்ரெட்ல வந்திருக்கு, மெயின் த்ரெட்ல வந்திருக்கு. ஓகேங்களா, என்ன எக்ஸப்ஷன் வந்திருக்கு, java.lang.arithmetic எக்ஸப்ஷன் வந்திருக்கு. அந்த எக்ஸப்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் என்னது, டிவைடட் பை 0 தான் அந்த எக்ஸப்ஷனோட டிஸ்கிரிப்ஷன். அண்ட் தென் ஸ்டாக் ட்ரேஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. This is what handled by a default exception handler, not by programmer or anyone. This is handled by the default exception handling. டிஃபால்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் நாட் ஹேண்டில்டு பை அ ப்ரோக்ராமர். ஓகேங்களா, சோ ஃபார் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நீங்க வந்து அப்நார்மல் டெர்மினேஷன் சொல்றீங்க இல்லையா, லெட்ஸ் see how it is happening. இப்போ நான் வந்து M1ல ஆப்வியஸா எனக்கு தெரியும், இந்த M2ல which is going to give an exception. இப்போ நான் வந்து system.out.println of hello I am the code after exception arised. ஓகேங்களா, after this here also I am going to do system.out.println I am after M1 exception. I am after M1 exception அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். Now I am running this program. Okay. See, exception வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எந்த கோடுமே ரன் ஆகல. This is what abnormal termination. Once எனக்கு exception வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எந்த கோடுமே ரன் ஆகாது. It will abnormally terminate my program. ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷனே இல்ல. ஓகே, I am running this. See, எக்ஸப்ஷனே இல்லாதப்ப நார்மலா ரன் ஆகுற ப்ரோக்ராம் ஒரு டைம் எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எந்த கோடையுமே பார்க்க கூட மாட்டேங்குது. இட் இஸ் சிம்பிளி டெர்மினேட்டிங். ஸோ அப்நார்மல் டெர்மினேஷனா ஒரு இடத்துல எக்ஸப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஏது பின்னாடி என்ன கோடு இருக்குன்னு கூட தெரியாம இட் இஸ் கோயிங் டு அப்நார்மலி டெர்மினேட் அவர் ப்ரோக்ராம். ஒன்ஸ் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு
it is not going to see whatever code return after that. ஓகேங்களா? இப்ப இங்க இந்த ஸ்டாக் ட்ரேஸை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸெப்ஷன் இன் மெயின் java.lang.arithmetic exception divided by 0 and then stack trace எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து m2ல தான் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஆஃப்டர் தட் அந்த m2ஓட எக்ஸெப்ஷன் m1க்கு போயிருக்கு. m1ஓட எக்ஸெப்ஷன் வந்து மெயினுக்கு வந்திருக்கு. இப்ப இங்க நான் வந்து என்ன பண்றேன்? instead of creating an exception I'm going to give it something like hi I am the method before exception arises. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? calling the m2 after this நான் என்ன பண்றேன்? 10/0 ன்னு சொல்லி கொடுக்குறேன். let us run this program. see இப்ப ஃபர்ஸ்ட் வந்து m2 கால் பண்ணிருக்கு. m2ல எந்த எக்ஸெப்ஷனும் இல்லாதங்காட்டிக்கு இட் காட் ரன். ஆஃப்டர் தட் m1ல எனக்கு வரும்போது m1ல இப்ப எக்ஸெப்ஷன் வந்திருக்குன்னா who is responsible to create an m1 exception object? m1 is responsible for creating an exception object. So m1 என்ன பண்ண போகுது? exception object create பண்ண போகுது. before that m2 வந்து எந்த எக்ஸெப்ஷனும் இல்லாம ரன் ஆன காட்டிக்கு I got that output. after that exception object create பண்ணதையும் நம்ம default exception handler who is going to tell us என்ன stack traceல exception வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல போறாங்க. ஓகே, அந்த stack trace பாத்தீங்கன்னா see it is now starting from 8 யார் கால் பண்றா? m1 is calling that, so m1ல exception வந்திருக்குன்னு சொல்லுது. so before exception arises whatever code you have written it is going to execute. ஆனா once exception வந்துருச்சு அப்படின்னா it is not going to execute because exception வந்தா நம்மளோட program is going to abnormally terminate. it is not going to be a normal termination. abnormal termination என்னன்னா அதுக்கு அடுத்து எதுவுமே ரன் ஆகாது. அதுக்கு அடுத்து நீங்க என்ன கொடுத்திருந்தாலும் it won't run. that is what abnormal termination. இப்ப நீங்க வந்து இங்க m1 கொடுத்திருக்கீங்க. இப்ப simply I am going to revert back the code changes and after m1 கால் பண்ணதுக்கு அப்புறமா I am going to give 10/0. if I run this application நீங்க stack traceல பாத்தீங்கனாலும் the method main is responsible for creating the exception object. once exception arise ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்மளோட thread வந்து default exception handler is going to print the exception message on the console. so this is what happening behind the scene. so before exception arises whatever we have written is getting executed. once exception arise ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து எந்த கோட் இருந்தாலும் it won't get executed. if I write a system.out.println of inside a double quotes hello I'm in the main method after exception. ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு பிஃபோர் லைனே எக்ஸெப்ஷன் வந்த காட்டுக்கு மை ப்ரோக்ராம் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் ஆஃப்டர் திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் அ abnormal termination. ஓகே ஓகே, I hope today வந்து we have learned how exception is happening and default exception handler எப்படி work ஆகுது, runtime stack mechanism அப்படின்னா என்னது, then once exception arise ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க remaining codes will execute or not. those and all stuffs we have learned today. we will be going to learn try, catch, finally, throws, keyword and everything after this tomorrow from tomorrow session. so I hope this will be understandable. if it's so உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ டு தேம் அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 8 o'clock to 9 o'clock there will be a live in the from Monday to Friday 8 to 9